வாங்கப்பா. பேஷண்ட் நம்பர் 1 கூப்பிடுங்க. என்ன டாக்டர் நம்பர் டாக்டரா? டாக்டர் உட்காருப்பா. எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலியா இருக்கு டாக்டர். என்னாச்சுப்பா? எங்க விழுந்தீங்க? மாடியில இருந்து கீழே விழுந்தேன் டாக்டர். அப்படியாப்பா? எங்கப்பா அடிபட்டுச்சு? டாக்டர் வாங்க டாக்டர் என் வீட்டுக்கு. எங்கப்பா கூப்பிடுறீங்க? டாக்டர் என் வீட்டுக்கு போறேன் டாக்டர். எதுக்குப்பா? நான் கீழே விழுந்தேன் டாக்டர். ஐயோ அந்த இடத்துலப்பா, நீ அடிபட்ட இடத்த காட்டுப்பா. சரிப்பா, ஸ்கேன் எடுக்கணும். வீட்ல வந்து ரெஸ்ட் ஓ அந்த ஸ்கேன்லப்பா, ஸ்கேன் பாவம் கையை வந்து படம் பிடிப்பாங்க. அது ஃப்ரேம் பண்ணி எங்க வீட்ல மாட்டிக்கலாம். நீ வீட்லயே மாட்டி போய் எடுத்துட்டு போய் காட்டு. அவனுக்கு ஸ்கேன் எடுத்துருவாங்க. கை சரியா போப்பா. அடுத்த பேஷண்ட் கூப்பிடுப்பா. முதல் பேஷண்டே இருக்கு, ரெண்டாவது பார்ப்பாங்க. எப்படி இருப்பாங்க டாக்டர்? நான் சோமா இருக்கோம் டாக்டர். எனக்கு ரொம்ப முடியல டாக்டர். அவளுக்கு முடியல. நம்பர் பண்ணிதான்ப்பா முடியல. அது கேட்கல டாக்டர். உடம்பு சரியில்லை டாக்டர். என்னப்பா உனக்கு? பல்லு வலிக்குது டாக்டர். பல்லு வலியாச்சு. பல்லு காட்டுப்பா. என்னப்பா கருவாப்பல்லு கண்ட பேருக்கு இருக்கு, முன்பல்லு மேல இருக்கு. பல்லு வலி தேவையாப்பா ஒருக்கா? பல்லு வலியில எப்படி பல்லு வர முடியும்? ஒரு வாரம் பல்லு வலிக்கும். பல்லு வலிக்கா பல்லு இப்படிதான் இருக்கும். சரி உனக்கு நான் டென்டல் கிட் எழுதி தரேன். அவங்க கிட்ட போய் காட்டா, அவங்க என்ன பார்ப்பாங்க. டாக்டர் உங்ககிட்ட ஆமா ஏன் டாக்டர் மெண்டல் கிட்ட போறீங்க? டாக்டர் அவங்க கிட்ட போனா அவங்க பல்ல சரி பண்ணுவாங்க. அப்ப நீங்க டுபாக்கோ டாக்டரா? அவங்க டுபாக்கோ டாக்டர் இல்ல, பல்லுக்குன்னு தனியா ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க தான் பாப்பாங்க. நீ அவங்க கிட்ட போனா சரியா இருந்தா போ. மூணாவது பேஷண்ட் சொல்லுங்க. பின்னாடி ஒரு பெரிய பேஷண்ட் இருக்கான். ஒரு டாக்டர் ஐயோ எனக்கு நாஸ்ல கண்டு உட்காருமா. நாம சாப்பிட்டேன் பீஸா சாப்பிட்டதால பீஸா நீ கூட தான் இப்படி நடந்து வந்து பேசுறத ஒழுங்கு நடந்துட மாட்டியா? சரி என் மாத்திரை எழுதி தரேன் போடு. பீஸா சாப்பிட்டதுன்னா இனிமேட்டு பீஸா சாப்பிட்டா இப்படிதான் போவோம். கை தட்டுங்க. எனக்கு கிட்ட இருக்கிற மகனும் தெரியல, தூரத்துல இருக்கிற மருமகனும் தெரியல டாக்டர். ஐயோ என் மருமக செருப்பால அடிக்கிறா டாக்டர். அஸ்ஸு டாக்டர். இதுக்கு ஆபரேஷன் பண்ணணுமே. எப்படி டாக்டர் காண்டை தரகாமலே பாக்குறீங்க? டாக்டர் கண்ணாடி திறக்காமலே டாக்டர் நீ சாவறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. 1% ஐயோ ஏசப்பா, நான் கும்பிட்ட தெய்வம் ஓம் சக்தி மசூதி என்னெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஜோசியை கூட பார்த்தமா நானு. எனக்கு எப்படிதாமா ஆகும்? உயிரிழந்தவர் கடவுள் இருக்காருமா. அவர் நம்மளுக்காக மரிச்சாருமா. அவரை நம்ப, அவரை கண்டிப்பா கைவிட மாட்டார். அவருக்கு சுகத்தை தருவார். நீ அந்த கடவுளை கும்பிடுறது உண்மையாக நமக்காக வந்து உயிரிட்டா இருப்பாரு. அவரை நம்பு. அவரை நம்பினா கண்ணு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நீ ஃபர்ஸ்ட் நம்பு. ஃபர்ஸ்ட் நம்புறது. ஃபர்ஸ்ட் அவர் மேல விசுவாசமா இரு. விசுவாசம் அஜித் படம் தான் எனக்கு தெரியும். நீ அஜித் படத்தை சொல்லலமா? விஜய் படமா? சரி சரி விஜய் படம் இல்லமா? கண்ணு தெரியாதுன்னு இப்ப இதுல மட்டும் பார்த்து சொல்லி விசுவாசனா அந்த விசுவாசம் இல்ல. நம்ம கத்தல் மேல நம்பிக்கையா இருந்தா அவர் வழி நடக்கிறோம் பாத்தியா, அதுதான் விசுவாசம். அவன் மேல விசுவாசமா இருக்கு. கத்தல் உன்னை கண்டிப்பா காப்பாற்றுவாரு. சரி டாக்டர், நான் நம்புறேன். எனக்கு கண்ணு தெரிஞ்சா போதும் டாக்டர். அந்த ஆபரேஷன் வந்துருமா? சரி டாக்டர். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். உங்களால தான் எனக்கு அந்த ஏசுபாவை தெரியும். உண்மையான தெய்வம் இருக்கிறாரு தெரிஞ்சதுனால எனக்கு இப்போ கண்ணு தெரியுது டாக்டர். நான் 2 வருஷமா இதனால கஷ்டப்பட்டேன் டாக்டர். உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு நன்றி சொல்லாதம்மா. உனக்கு சுகத்தை கொடுத்தாரு பாத்தியா ஏசப்பா, அவருக்கு நன்றி சொல்லு. நீங்களும்